எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம கிவேவே வீடியோ போட்டிருந்தோம். கிவேவே வீடியோல பிரைஸ் விழுந்தவங்களுக்கு பிரைஸுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். அது என்னென்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நம்ம வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. செட்டிநாடு சமையல் அறையில எப்பவுமே வந்து கிவ்அவேக்கு வந்து நம்ம சமையல் திங்ஸா கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கொடுப்போம். ஆனா இந்த தடவை நிறைய பேர் கமெண்ட்ல எங்களுக்கு வந்து சில்வர் பாத்திரம் கொடுங்கம்மான்னு கேட்டிருக்கிறீங்க. அதனால வேற பிளான் பண்ணதை எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் சில்வர் பாத்திரத்துக்கே வந்துட்டோம். அதனால நான் 2-3 வாட்டி நம்ம அதே கொடுத்துட்டோம், பாத்திரமே கொடுத்துட்டோம். இந்த வாட்டி நல்லதா கொடுக்கலான்னு தான் பார்த்தா எல்லாரும் அதே கேட்டிருந்தீங்க. அதனால வந்து சில்வர் பாத்திரம் நல்லது இல்லையா? சில்வர் பாத்திரம் நல்லது. நம்ம சமையல் அறைக்குள்ள சில்வர் பாத்திரங்களை பார்த்து வேற ஏதாவது டிஃபரெண்டா கொடுக்கலாம்னு யோசிச்சு சண்டை போட்டு பரட்டிட்டே இருந்தோம். சோ வந்து நீங்க இப்படியே கேட்டதுனால அந்த வேலை மிச்சமாயிடுச்சு. அதனால மறுபடியும் நம்ம சமையல் அறையில எப்பவுமே கொடுக்குற மாதிரி ஒரு ஹெவியான நல்ல பாத்திரங்களா வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரைஸஸ் எல்லாம் நம்ம கொரியர் பண்ணிருக்கோம் இல்லையா, அவங்க ரிசீவ் ஆன ப்ரைஸ் வின்னர்ஸ் வந்து அந்த கொரியரை பார்த்துட்டு என்ன ப்ரைஸை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிவேவே வீடியோ போட்டோன்னே அவ்வளோ கமெண்ட் வரும், அவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அந்த திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை விட்ட மாதிரி ஆகி போயிருது. ஆமா, கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண உடனே எங்க இருந்து இத்தனை மக்கள் வந்தாங்கன்னே தெரியாது. கிவ்அவேல பிரைஸ் விழுந்த உடனே அந்த புதுசா வந்த மக்கள் எல்லாம் திடீர்னு காணாம போயிடுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அந்த வருத்தம் அப்படின்னா, நம்ம பிரைஸ் குளிக்க போடும்போது பார்த்தா நமக்கு பல வருஷமா நம்ம எவ்வளோ நாள் வீடியோ போட்டாலும் ரெகுலரா நம்ம வீடியோ பார்த்து ரெகுலரா நமக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணும்பொழுது புதுசா நிறைய பேர் வரீங்க, அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அது எப்படி தெரியுமா, புதுசா வர்றவங்க உட்காந்து நம்ம கிவ்அவே வீடியோ எதாவது போட்டுக்கிறோமோ அதுக்குள்ள ஒரே பார்த்துட்டு அவங்களோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம போட்ட உடனே பார்த்துட்டு நிஜமாவே அவங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு ஏன் அம்மா சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட பேர் முதல் கூட தெரிஞ்சு வச்சு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. இந்த புதுசா வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிவ்அவே முடியறதுக்குள்ள எத்தனை வீடியோ போட்டோமோ அத்தனை வீடியோ ஒரே நாள்ல பார்த்தா அந்த கமெண்ட்லயே தெரியும். அடுத்தடுத்த டைமிங்ல கமெண்ட் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கமெண்ட் வந்து ஒரு நாள்ல கிவ்அவேக்கான மொத்த இதையும் பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் ப்ரைஸ் குலுக்கி போடும்போது இதில் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணாங்களோ எல்லாரோட ப்ரைஸ் குலுக்கி போடுறோம். அதில் பார்த்தா நம்ம சொன்ன ரூல்ஸ் படி என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு விழுந்திருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்தா சிலருக்கு வந்து புதுசாக வர்றவங்களுக்கு விழுந்து, சிலருக்கு வந்து லாஸ்ட் ப்ரைஸாக நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கடைசி ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கும். ஸோ நம்ம குளிக்கு போட்டு எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதுதான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. என்னன்னா, நீங்கள் ப்ரைஸ் யாரும் பார்க்கறதுன்னு தெரியல. அதாவது வந்து புதுசாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து ப்ரைஸ் வாங்கும்பொழுது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ப்ரைஸஸ் வாங்கணும் அப்படின்னு தான் ஆசை. பட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரணம் தான், நமக்கு ரெகுலராக எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பெரிய பெரிய ப்ரைஸஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி இப்போ இந்த கிவ்அவேக்குமே நாங்கள் தான் நினச்சோம், சரி இப்போ வந்தவங்க எல்லாம் கிவ்அவே முடிச்சு வராங்களா அப்படின்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணா, நான் முதல்ல நினச்ச மாதிரியே தான் ஆஸ் யூஷுவல் கிவ்அவே முடிஞ்ச உடனே அந்த கமெண்ட்ஸும் காணும், வியூஸும் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? என்னமா? ஆமா, ரெகுலரா நம்ம வீடியோ பார்க்கணும், கண்டினியூவா பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற பிரைஸ்கள்லாம் நல்ல பிரைஸ்களை தான் கொடுக்க போறோம். அது உங்களுக்கும் கிடைக்கும். இடையில போயிடாதீங்க. இப்போ வந்து நாங்கள் கிவ்அவேல அனௌன்ஸ் பண்ணோன்னா காணும், இப்படி போகாதீங்க. எல்லாரும் மறுபடியும் நீங்க இனிமேல் என்னோட ஓட்டு நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான். ஸோ வந்து இனிமேல் வந்து ரெகுலரா நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தான் அடுத்த கிவ்அவே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் என்ன பண்றது, அடுத்த போடையில சரி நமக்கு புது புது சொந்தங்கள் வரட்டுமே அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் கிவ்அவே ஆகும்னு சொல்லிடுது. ஆனால் சொந்தங்கள் பாதியிலே விட்டுட்டு போனா மனசு வருத்தமா இருக்கும்ல. ஸோ அதனால தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. கிவ்அவே மூமெண்ட் வந்து காணாம போயிடாதீங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க.
கிவ் அவே வின்னர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ரைஸஸ் எல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணி கொரியர் போட்டுட்ருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்களுடைய கிஃப்ட், அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் கிஃப்ட் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ಹಿಂಗೆ ಓಪನ್ ಮಾಡು. ವಾವ್, ಸೂಪರ್ ಸ್ಟೀಲ್ ಗುಡ್ಡ. ಏಯ್, ಹಾಲು ಕಾಯ್ಸಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸಾಕಾಗಿದೆ. ಸೂಪರ್. ಬರ್ತೀನಿ ಈಗಲೇ ಹೋಗಿ. ಹಸುನಾಲ್ ತಂದು ಕಾಯ್ಸೋಣ. இதில் நாளைக்கு பால் காய்ச்ச போகிறேன். தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய ரெசிபி வீடியோ போடுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்கள் மூலயமா இன்னும் நிறைய சமையல்கள் கற்றுக்கணும். வணக்கம், நான் லோகு பேசுகிறேன். ஸ்ரீ விநாயகா செட்டிநாட்டு சமையல்லேருந்து கிவ்அவேலேருந்து கிஃப்ட் கிடச்சிருக்கு. கிஃப்ட் ப்ரைஸு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாவ், சூப்பர், ரொம்ப 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 நல்லா இருக்கு. இப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஹேர் ஆயில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹேர் ஆயிலும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிவ்அவேல கிஃப்ட் வாங்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். உங்களோட சேனல் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களோட சேனலை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ராஜாமணி அம்மாவோட சமையல் மணமணக்கும் சமையல், பிரமாதமான சமையலும் கூட. எப்போதும் உங்கள் சேனலை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நாங்களும் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்போம். இந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட இருந்து வாங்கினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த கிஃப்ட்டை அனுப்பி வச்ச உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சமையல் பண்ணி காமிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க கிவ்அவேயும் வச்சு அதுல வின் ஆகிறவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுத்து எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கு. ரொம்ப நல்ல டேஸ்டா செஞ்சு காமிக்கிறீங்க. நான் வந்து உங்களோட ரெசிபியை பார்த்து தான் எல்லா ரெசிபியுமே செய்கிறேன். எனக்கு சமையல் அவ்வளவா வராது. உங்களோட ரெசிபியை பார்த்து தான் இப்போ கற்றுக்கிட்டு நல்லா சமைக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எங்களுக்கு சமையல் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. சித்ரா, சுமதி, லோகோ இவங்க 3 பேருமே நம்மளுடைய கிஃப்டை சூப்பராக அன்பாக்சிங் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸாகவும், லோகோங்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் நல்லாவே வந்து நம்மளுடைய சேனல்ஸ் பற்றியும் அவங்களுடைய ஃபீல் பற்றியுமே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவித்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ இதுலேயே வந்து என்னென்ன ப்ரைஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ப்ரைஸை நம்ம கொஞ்சம் நல்லா விசிபிளாக பார்த்துடலாம். ஸோ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு குக்கர், நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இது வந்து 3 லிட்டர் குக்கர் நல்லா இருக்குது. பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த 3 லிட்டர் குக்கர். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது எப்போ பார்த்தாலும் நம்மளோட ஞாபகம் வரணும் இல்லையா, நம்ம மறந்துடக்கூடாதுல்ல. அதனால இதில் வந்து நம்மளுடைய சேனலுடைய பேர் ஸ்ரீ விநாயகா செட்டிநாட்டு சமையலறை அப்படின்னு போட்டே கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வரும். வேறு யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் ஃபேமிலியில் வேறு யாராவது இருந்தாலும் இதை பார்த்த உடனே ஓ அப்படியா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ வந்து அந்த ஒரு நம்மளுடைய நீண்ட பந்தத்துக்காக இந்த குக்கர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்களுக்கு. அடுத்ததாக நம்மளுடைய செகண்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு பொங்கல் பானை. பொங்கல் வருது. ஸோ வந்து சூப்பரான டபுள் கோட்டட் வந்து பொங்கல் பானை. பொங்கல் பானையாக மட்டும் இல்லை, வீட்டில் வந்து விளையாடிக்கிற பானை எதாவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்களுடைய பொங்கல் சீர் மாதிரி பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த பாத்திரம். ஸோ பார்க்கவும் நல்லா இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்லா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு எப்போவுமே நம்ம வாங்குகிற பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கினா எப்படி வெயிட்டாக நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா போன தடவை நம்ம கொடுத்த பணியாரங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பணியாரம் வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் நீங்கள் எங்கள் கிஃப்ட் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுனாலே பார்த்து செலக்ட் பண்ணோம். ப்ரைஸ் அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்விங் பவுல், நல்ல பெருசாக நல்ல குழம்பு ஊற்றி இந்த சாப்பாடு நல்ல சாதமே வச்சுக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். நல்ல பெரிய சர்விங் பவுல், நல்லா வெயிட்டாக நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு லிட்டு, நல்ல மூடியோட. ஸோ அடுத்ததாக நம்ம 3 ப்ரைஸ் கொடுத்து அதுக்கப்புறமா 2 சிறப்பு பரிசுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பரிசு. இது 2 குட்டி பொங்கல் பானை, பால் பானை இதெல்லாம் சொல்லிக்கலாம். இது நல்ல சைஸ், நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ 2 ஒரே மாதிரி. லாஸ்ட் பிரைஸ் 2 பேருக்கு ஒரே மாதிரி. நம்ம ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் கிவ்அவேல வந்து 10 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துருந்தோம்.
10 பேத்துக்கும் ஒரே மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து வந்து ஆமாம், இந்த தடவை காரணமே என்ன தெரியுமா, நாங்கள் வந்து ப்ரைஸ் அளவை கம்மி பண்ணதுக்கு காரணம் வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கிவ்அவே முடிஞ்சும் அந்த ஃபர்ஸ்ட் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. செகண்ட் கிவ்அவே முடிஞ்சும் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. ஸோ வந்து இந்த ப்ரைஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மற்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெகுலராக நம்ம சேனலில் பாருங்கள், ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிவ்அவே வந்து மறுபடியும் 10 பேர் கொடுக்கலாமா. ரெகுலராக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுறவங்க கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிஜமா நிறைய பேருக்கு கிவ்அவே வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரியே 10 பேருக்கும் சூப்பராக கொடுக்குறோம். ஸோ அதனால ரெகுலராக நம்ம சேனலில் பாருங்கள், ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தியா ரொம்ப ஜாலியாக இருக்கா, என்ன விஷயம்? தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியாச்சு. தீபாவளிக்கு இப்பவே எங்க தியாஸ்ரீ பட்டாசு வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்க முதல்ல எல்லாம் எங்க பானு, ராஜி, பூர்ணி இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கல, இது மாதிரிதான் இவங்க அப்பாவும் ரொம்ப தியாவோட அவங்க தாத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பட்டாசுல. பிள்ளைகளுக்காக அவங்களும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. நான் கூட திட்டுவேன், எனக்கெல்லாம் பிடிக்காதுங்க. ஆனா அவங்க சேர்த்து பிள்ளைகளோட சேர்த்து அவ்வளோ பட்டாசு வாங்கி வெடிப்பாங்க. இப்போ அவங்களே பெருசாகி அவங்களுக்கு குழந்தைய பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ எங்கள் தியாசிரி பாருங்க, எங்கள் தியாசிரிக்கு ஒரே சந்தோஷம். இப்போ நாங்கள் புக் பண்ணேன், ஆன்லைனில் புக் பண்ணேன், சிவகாசியிலேருந்து இன்னைக்கு தான் வந்திருக்குது. பார்த்தா ஒரே சந்தோஷம், கால் கை நிற்க மாட்டேங்குது. ஆர்டர் ஓப்பன் பண்ணுக்கிட்டு அவருக்காக நீங்கள் வந்து நம்ம வந்து என்னென்ன நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கிறா என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி பாருங்கள், நாங்கள் சிவகாசியிலேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். போன வருஷம் நேர்லேயே போய் அந்த கடையை வந்து நம்ம பார்த்து அந்த கடையில் நேர்லேயே வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நல்லா வெடிச்சது. அதனால அந்த கடையோட இதுவே ஆன்லைனில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நாங்கள் வந்து தியா வெடிக்கணுங்கிறதுனால நிறைய கிட்ஸ் ஐட்டமாக அப்புறம் நைட் கிராக்கர்ஸ் தான் நிறைய ஆர்டர் பண்ணோம். நிறைய கிட்ஸ் ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். அப்படியே கொஞ்சம் பெரிய பீகாக்கு இல்லை, இது வந்து பட்டர்ஃப்ளை, பீகாக், எல்லாமே பெரிய சைஸு சின்ன சைஸு எல்லாம் வந்து 3 சவுண்ட் ராக்கெட்டு, பிஜிலி வந்துட்டு 4 ஸ்பைஸ் பிஜிலியும் வாங்கிட்டு, ரெட் பிஜிலியும் வாங்கிட்டு, பிஜிலி நிறைய வாங்கிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா குரங்கு வரட்டுறது வேணும், அதனால நிறைய வாங்கியிருக்காரு. 2 சவுண்டு மேலே போய் 2 சவுண்ட் வரும்ல, இது என்ன இது சூப்பராக இருக்கும். பம்பர மாதிரி சுற்று இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருப்பாரு. சவுண்ட் அப்பா காலை கிளிக்கும்ல. பாருங்க, அம்மா ஓடவெடி வித்தியாசமா எடுத்துட்டு வந்துருப்பாரு. அப்போ இது ஸ்டோனு பியார் பிடிக்கும், மேஜிக் பாக்ஸ், இதுவும் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். இது அந்த ரிங்கு இங்கே கொஞ்சம் இருக்கு. சக்கரத்துல தங்கு சக்கரம் முஸ்லிமால தான் நிறைய ஐட்டம்ஸா வாங்குவோம். இதுவும் ஸ்டார் மேல போய் வெடிக்கிறது தான். இது 3 பீஸ். இது வந்து சாட்டை, நம்ம எல்லா பட்டாசு பத்த வைக்கிறதுக்கு நம்ம சாட்டை தான். இது டீலக்ஸ் ஃப்ளவர் பாட் பெருசு. இதுவும் எல்லாமே அசோகா, இது ஃப்ளவர் பாட்டு. இது மேல போய் வெடிக்குள்ள. இதுல வந்து ஒரு கலர்ல 3 பீஸ் இருக்கும், ரெட், கிரீன். இது 1000 வாலா. ஃபர்ஸ்ட் தீபாவளி வந்து ஒரு சரம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு சரம். அது அப்படியே பார்த்தது குட்டி பீகாக், இது வந்து பெரிய படா பீகாக். ஆமா, இந்த வருஷம் தியா ஸ்மோக் வேணும்னு சொல்லி ரெயின்போ ஸ்மோக் வாங்கிட்டோம். கலர் அப்படி கலரா ஒரு டைப் பாருங்க. உள்ள ட்ரோன் இருக்கு. ட்ரோன் வந்து பறந்து போகுமே மேலே, அதே மாதிரி ட்ரோன் போட்டிருக்காங்க. ட்ரோன் நிறைய பறந்து போய் வெடிக்கிற பட்டாசு. நாங்கள் டிஃப்ரெண்டான பேர் இருக்கிறதெல்லாம் வேற ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான பட்டாசு வெடிக்கிறோம், வித்தியாசம் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். டிஸ்கோ ஷவரு, எப்பவும் போல வந்து லக்ஷ்மி வெடி ஆர்டர் பண்ணிருந்தோம். புதுசா இருந்தது எக், ஃபயர் எக்குன்னு சொல்லிட்டு 2 கோழி இருந்துச்சு. ஆமா, இது கோழி பாருங்க, உள்ள வித்தியாசமா இருக்கு. கோழிக்கு பின்னாடி 2 பலூன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பொதுவாக வச்சோம்ல ஃபெதர்ஸ், அந்த புஷ்வானமே ஃபெதர்ஸ் ஷேப்ல வரும். இந்த டின்னு ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா, போன தடவை நாங்கள் இதே மாதிரி ஆர்டர் பண்ணல, யூஸ் பண்ணதுல ரொம்ப பிடிச்சதும், அப்புறம் வந்து சிலது வந்து நிறைய யூஸ் பண்ணதை விட்டுட்டு யூஸ் பண்ணாத புதுசான ஐட்டம்ஸாகவும் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால டின்னு, அப்புறம் இது எல்லாமே நம்ம லட்சுமி வெடி, சரவெடி, பாமு. இது என்னதுன்னா டைகர், என்னதுங்க சரவெடி குட்டி சரம். தியா ஹாப்பியா வந்து தியா பிடிச்ச மாதிரி நிறைய வந்து அவளுக்கு புஷ்வானாவும் சக்கரை இதுதான் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும். அப்புறம் வந்து நைட் கிராக்கர்ஸ் தான் நிறைய பிடிக்கும். காலையில் வெடிக்கிறதுல தியா வந்து பிஜிலி மட்டும் தான் வெடிப்பா. ஸோ வந்து இவர் வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் லட்சுமி வெடி, சரஸ்வதி வெடி எல்லாம் வாங்கியிருக்கு. அப்புறம் அப்பா ஊருக்கு எடுத்து போகிறதுக்கு பிஜிலி பாம் எல்லாம் வாங்கியிருக்கு. இது வந்து குறைக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்காக. ஸோ வந்து எல்லா ஐட்டமும் வந்தாச்சு. டிஃப்ரெண்டான ஐட்டம் இந்த வந்து
கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம சிவகாசியில் வாங்கினாங்க. அதில் வந்து 3 விதமாக ரேட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 27,000 ரூபா வந்து பாக்ஸ் ரேட்டு. இந்த ஒவ்வொரு பெட்டிலையும் போட்டிருக்க ரேட் வந்து ஆட் பண்ணால் 27,000. அது போக அந்த கடை ஷாப்பில் நம்ம வெளியில் இங்கே இருக்கிற கடைகளில் வாங்கினா இது எவ்வளோ வரும்னு போட்டு 18,000 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ சிவகாசி 50% டிஸ்கவுண்ட்னு சொல்லி 5,000 ருபீஸ்க்கு ரவுண்டாக வந்து வாங்கியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து 5,000 ஃபேமிலி பேக் எல்லாமே இருக்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டடாக அவங்க கொடுக்குற பீஸ் தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பெரிய பெரிய ஐட்டம் வராது. இந்த கம்பெனிலாம் பெரிய பாக்ஸாக இல்லாமல் சின்ன சின்ன சைஸ் சின்னதாக வரும். அப்புறம் நிறைய பாம் ஐட்டம்ஸ் வரும், ராக்கெட்டு, அது மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறதா இருக்கும். இது தியா நிறைய வெடிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய நம்ம வந்து அந்த புஷ்வானம் சங்கு சக்கர ஐட்டம்ஸாக நிறைய வாங்கியிருக்கோம். ராக்கெட்டு அது போக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ தியா வந்து ஹாப்பி, டபுள் ஹாப்பி. ஸோ தீபாவளி செலிப்ரேட் பண்ணிடலாம். நீங்களும் வாங்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் லிங்க்ல பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் அழகாக டீட்டெயில்ஸோட ப்ரைஸஸோட ஆட் பண்ணுற மாதிரியே வந்துச்சு. நாங்கள் வாங்கினது ஸ்ரீ அபிராமி கிராக்கர் சிவகாசி, அங்கே வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் நிறைய வந்து டிஸ்கவுண்ட்ஸோட நிறைய கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வாங்குறதுக்கு முன்னாடி 2,000 ருபீஸில் இருந்து எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி வெப்சைட்லேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலயமா நம்ம ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நாங்கள் போய் அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு ஃபேமிலி பேக்னா 3,000 2,000லேயே கூட பட்டாசு வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்து எவ்வளோ எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியாக வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவோம். தியா வெடிக்க வேண்டிய பட்டாசுலாம் தியாவுக்கு, அப்புறம் மற்றவங்கலாம் வந்து வெடிக்கிற பட்டாசுலாம் அவங்க வெடிப்பாங்க. குரங்கு விரட்டுறதுக்கு இது எல்லாமே நம்ம பெரிய பட்டாசுலாம் வெடிக்க போகிறது. ஏன்னா குரங்கு விரட்டுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு கொடுத்துருவோம். சின்ன சின்ன பட்டாசு எல்லாம் தியா வெடிப்போம். அதே மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணி தான் வெடிக்க போகிறோம். என்னடா இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்களே, என்னடா இவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதை வந்து நாங்கள் எல்லாம் ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணி தான் வெடிக்க போகிறோம் இந்த பட்டாசு. இன்னும் முக்கால்வாசி சொல்ல போனீங்கன்னா எங்கள் ஊருக்கு போயிரு குரங்கு விரட்டுறதுல கொஞ்சம் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நீங்களும் கடைசி நேரத்தில் வந்து பட்டாசு வந்து ரீட்டைலில் வாங்கினா ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ சிவகாசிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஆகி தீபாவளி நல்ல விதமாக எல்லாரும் இந்த வருஷம் நல்லா ஸ்வீட் பண்ணி ஸ்வீட்டு மிக்சரு முறுக்கு அது மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெடியெல்லாம் கம்மியாக வாங்கி வெடிங்க. வெடிக்கிற வெடியை வாங்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி, அதாவது புஷ்வானா கம்பித்திரி இது மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு நல்லா ஹாப்பி படுத்துங்க. சேஃபாக வெடிங்க எல்லாம். ஆமாம், சேஃபாக வெடிங்க. வெடியெல்லாம் பலகாரம் ஸ்வீட்டு நல்லா வாங்கி நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.